அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு தயாராகி வருகிறது. ராஜஸ்தான் நெய், தாய்லாந்து மண், கம்போடியா மஞ்சள் ஆகியவற்றுடன் தமிழ்நாட்டு மணிகளும் விழாவை அலங்கரிக்க உள்ளன. களை கட்டும் ஏற்பாடுகள் குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். அயோத்தியில் 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5 ராமர் கோயில் கட்டுமானத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 3 ஆண்டுகளாக நடந்த கட்டுமான பணிகள் முடியும் தருவாயை எட்டியுள்ளன. ராமர் கோயிலில் அடுத்து 2024 ஜனவரி 22ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. ராமர் கோயில் குடமுழுக்கு அதன் பக்தர்களை பொறுத்தவரையில் உணர்வு பூர்வமான தருணம் என்பதால் விழாவில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி தொடங்கி அர்ச்சகர்கள், நன்கொடையாளர்கள், அரசியல்வாதிகள் என சுமார் 8000 பேருக்கு ராமர் கோயில் அறக்கட்டளை சார்பில் அழைப்பிதழ் அனுப்பப்பட்டுள்ளது. அயோத்திக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக 250 கோடியில் புதிதாக ஒரு விமான நிலையமே கட்டப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் சுமார் 50,000 பேரை கையாளக்கூடிய திறனுடன் ரயில் போக்குவரத்து, 100 பேரை அழைத்து செல்லும் வகையில் சரையு நதியில் சூரிய மின்சாரத்தில் படகு போக்குவரத்து ஆகியவையும் திட்டமிடப்பட்டுள்ளது. 15,000 பேர் வரை தங்கும் வசதியுடன் கூடார நகரம், பெருந்திரளானோருக்கு உணவு வசதி என ஏற்பாடுகள் களை கட்டி வருகின்றன. நாட்டின் பல்வேறு நதிகள் மற்றும் ஆறுகளில் இருந்து புனித நீர் அனுப்பப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் சுனை தொடங்கி பிற ஆறுகளில் இருந்தும் புனித நீர் அனுப்பப்பட்டது. நாமக்கல் கலைஞர்களின் கைவண்ணத்தில் உருவான 12 ஆலய மணிகளுடன் 36 பிடி மணிகளும் அயோத்தியில் எதிரொலிக்க உள்ளன. மூலவர் பிரதிஷ்டையின் போது பூஜையில் பயன்படுத்த ராஜஸ்தானின் ஜோத்பூரிலிருந்து 650 கிலோ நெய் 5 மாட்டு வண்டிகளில் சுமார் 1200 கிலோமீட்டர் கடந்து கொண்டு செல்லப்பட்டது. இதேபோன்று பூஜைக்காக கம்போடியாவில் இருந்து மஞ்சள், தாய்லாந்தில் உள்ள அயோத்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பை வலுப்படுத்தும் வகையில் அங்கிருந்து மண்ணும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா மற்றும் ராஜஸ்தானில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட கற்களில் 3 ராமர் சிலைகள் செதுக்கப்பட்ட நிலையில் சிலை உருவாக்கும் பணியில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய கலைஞர்களும் பங்கேற்றுள்ளது கவனம் ஈர்த்துள்ளது. விழாவில் பங்கேற்க நடிகர்கள் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், மோகன்லால், சிரஞ்சீவி, தனுஷ் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் மற்றும் AI கேமரா பயன்படுத்தி கண்காணிப்பில் ஈடுபட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக அயோத்திக்கு செல்பவர்கள் ஜனவரி 21ஆம் தேதிக்கு முன்பாகவே சென்றுவிட வேண்டும் என்றும், விழா முடிந்து ஜனவரி 23ஆம் தேதிக்கு பிறகே சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே பயணிகளின் வசதிக்காக நாட்டின் முக்கிய நகரங்களில் இருந்து ஜனவரி 19ஆம் தேதி முதல் 100 நாட்களுக்கு 1000 ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. 23ஆம் தேதி முதல் கோயில் பொதுமக்களின் பார்வைக்கும் அனுமதிக்கப்பட உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வரலாறு சுரேஷ்.